நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, இன்னைக்கு அத்தை யமனோட ரூபத்துல பார்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? யார பார்த்தாங்க? என்கிட்ட நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா? நானா? இல்லையே. கொடுங்க, நான் அதை வெளியே போடுறேன். சூர்யானா அந்த ப்ரோகிராம்ல நம்மளோட நாடகத்தை பத்தி நம்ம சொல்றோம். நாடகமா? சுமரா, என்ன நாடகம்? நீங்க எல்லாரும் நாடகம் ஏதாவது போடுறீங்களா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. இவன் தெரியாம சொல்றான். சோட்டு, நீ போ. உங்க அண்ணிகிட்ட பத்தி நான் பேசிக்கிறேன். போ. சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? நாடகம், அதுவும் நீங்களா? உண்மையில எனக்கு எதுவுமே புரியல. நீங்க எப்படி இதெல்லாம் ஏன் பண்றீங்க? இல்ல இல்ல சந்தியா, அது வந்து இதுல புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அது என்ன விஷயம்னா, நம்ம பிள்ளையார் கோயில் தெருவில் இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதனால நம்ம தெருல இருந்து சில பேர் நாடகம் போடலான்னு இருக்காங்க. அதான் நாங்க என்ன யோசிச்சோம்னா, நம்மளும் ஏன் நாடகம் போடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். அதுவும் இல்லாம சந்தியா, சில பேர் அவங்க வாழ்க்கையில நடிக்கிறாங்கல்ல. ஆனா இது அப்படி இல்லை, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மேடையில நடிப்பாங்க. அதுதான் சோட்டு இப்படி சொல்லிட்டு போறான். இந்தாங்கய்யா, டீ எடுத்துக்கங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலே நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலே நல்லா இரு. தினமும் எனக்கு டீ அமிர்தம் மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு மட்டும் வேப்பல மாதிரி கசப்பா இருக்கு. எப்பெல்லாம் சரோஜா விரதம் இருப்பாளோ அப்பெல்லாம் எதுவா இருந்தாலும் எனக்கு சாப்பிடவோ குடிக்கவோ தோணாது. ஆனா என்ன செய்யறது, என் உடம்புக்கு பழகி போயிடுச்சு. அதனாலதான் குடிச்சாகணும். சூர்யானா, விக்ரமனா, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விரதம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பரிசு கொடுக்க போறீங்க? சவிதா, இங்க என்ன ஏதாவது ஒப்பந்தமா நடந்துட்டு இருக்கு? மருமகளுக்கு இன்னைக்கு விரதம் இருக்கிறதால அதுக்காக அவங்களுக்கு பரிசு கொடுக்கணுமா என்ன? புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனைவிங்க விரதம் இருக்கிறது அவங்களோட கடமை. இன்னொரு விஷயம், இப்படியே வெட்டியா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா தேவையில்லாத விஷயம் எல்லாம் தான் யோசனைக்கு வரும். மருதாணி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி சந்தியாவை கூட்டிக்கிட்டு போய் உன்னோட ரூமை சுத்தம் பண்ணிட்டு வா. உன்னோட ரூமை வெளியாளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா உள்ள இருக்கிறது பொண்ணு இல்ல பேயின்னு நினைப்பாங்க. அம்மா, இதுதானே எனக்கு முதல் விரதம். நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க போறேன். அதுவே பெரிய விஷயம். பாருங்க, இன்னைக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுமா. ரூமை எப்படி நான் சுத்தம் செய்யறது? இப்ப யாராவது அலங்காரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே ஓடி போய் செய்ய ஆரம்பிச்சிருவியே. முகத்தை அழகுபடுத்த எவ்வளவு முயற்சி பண்ணுவியோ அதே முயற்சிய உன் ரூமை சுத்தம் செய்ய பண்ணு. அப்பதான் நாளைக்கு அது உனக்கு பயன்படும். எதிர்த்து பேசிட்டு இருக்காத, போய் உன் ரூமை சுத்தம் பண்ணு போ. அம்மா, அண்ணா, விடுங்கம்மா. நாளைக்கு நாளன்னைக்கு அவ ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டோம். சூப்பர் சூர்யாண்ணா. எனக்கு எப்பவுமே நல்ல அண்ணனா இருக்கிறது நீங்க தான். தங்கச்சிக்கு துணையா இருக்கீங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் ஐயோ, இன்னைக்கு எதுவும் சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது. ராத்திரி வரைக்கும் எப்படிதான் பட்னியா இருக்க போறேன்னு தெரியல. கடவுளே, அலமாரியில யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு தான் இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கு. மீனாட்சி, உன் முகம் ஏன் திடீர்னு வாடி போயிடுச்சு? அது மஞ்சள் புடவை கட்டியிருக்கல, அதான். கவலைப்படாத, உன் வயித்துல புள்ளைய சுமந்துட்டு இருக்கல, அதனால நீ தண்ணி குடிக்காம இருக்க வேண்டாம். பால் முந்திரி பாதாம் எல்லாமே சாப்பிடலாம்.
அப்படின்னா நான் இன்னைக்கு கிச்சடி சாப்பிடலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் முந்திரி பருப்பு போட்ட அல்வாலாம் சாப்பிடலாம்ல? எல்லாமே செஞ்சு வைக்கிறேன். ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது அவளை பட்னி கடக்க சொல்றது அவ வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு நல்லதில்ல. இன்னைக்கு இவங்க சாப்பாட்டை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. மீனாட்சி, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா கையில மருதாணி போட்டுக்கோங்க. அத்தை, நான் டக்குன்னு கையில மருதாணி போட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா போட தெரியும்ல. ஆனா பாவம் சந்தியாக்கா. பரவாயில்ல விடு, கை மொத்தமும் போட்டுக்கலன்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சும்மா சாதாரணமா வச்சுக்கிட்டாலே போதும். அப்படியே விரலையும் கொஞ்சம் மருதாணி வச்சுக்க, அதுவே போதும். வாங்க, நான் போட்டு விடுறேன். இல்ல வேண்டாங்க, நானே போட்டுக்கிறேன். பரவாயில்ல. சரி, உங்க இஷ்டம். இப்போ பரவாயில்லையா சந்தியா? என்னங்க, ம், மருதாணியை எப்போ தொடச்சிட்டீங்க? என்னங்க, இன்னைக்கு நீங்க என்ன நாடகம் போட போறீங்க? அத பத்தி இது வரைக்கும் நீங்க என்கிட்ட கூட எதுவும் சொல்லல. சந்தியா, என்ன கொடுக்க போறேன்னு முதல்ல சொல்லிட்டு கொடுத்தா அது பரிசே இல்லை இல்லையா? ஆனா நான் நாடகத்தை பத்தி தானே கேட்டேன். என்ன பரிசு? சந்தியா, இப்போ நான் உங்க கேள்விக்கு சேர்த்து தான் பதில் சொன்னேன். சரி, நேரமாகுது, வரேன். என்னோட கேள்விக்கு இது எப்படி பதிலாகும்? நான் நாடகத்தை பத்தி தான் அவர்கிட்ட கேட்டேன். நடுவில் என்ன பரிசு இது? ஒருவேளை இந்த நாடகம் தான் எனக்கான பரிசா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்னாச்சு? யார தேடிட்டு இருக்கீங்க? வேற யார், உங்க அப்பாவை தான். காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், அது இதுன்னு சொன்னாரு. எல்லா வேலையும் சீக்கிரமா முடியும்னு சொன்னாரு. ஆனா இப்போ அங்க போறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. ஆனா அவரை தான் காணோம். எப்பவுமே அவரு இந்த மாதிரி செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சொல்லிட்டு போனா தானே. ஐயோ அம்மா, அப்பாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ப்ரோக்ராமையும் பீடாவையும் அவரு மிஸ்ஸே பண்ண மாட்டாரு. பேசி முடிச்சிட்டியா? அ. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? வாயை மூடிட்டு. ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அலங்காரம் முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா ரூமை விட்டு வெளியே வர வேண்டியது தானே. அத்தை, நான் எப்படி இருக்கேன்?
நல்லாதான் இருக்க. ஏ கஸ்தூரி, நீ எங்க போய் தொலைஞ்ச? அத்தை, நாம எல்லாரும் பக்கத்துல தானே போகணும். அவளாவே வந்துட்டோம். ஆரம்பத்துல இருந்து பார்த்தாதான் எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லங்க அத்தை? சந்தியா, சூர்யா கடையில இருந்து நேரா வந்துருவான்ல? உன்கிட்ட சொல்லிட்டு போனானா இல்லையா? ஆமாங்க அத்தை. பிள்ளையார் தெருவை சேர்ந்த எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அத்தை, அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். ஆ, சரி சரி, வாங்க வாங்க போலாம் வாங்க. சீக்கிரம். நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு ஜோரா கை தட்டும் போதே எனக்கு புரியுது உங்க எல்லாருக்கும் இந்த ப்ரோகிராம் கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு உங்களுக்காக இந்த ப்ரோகிராம நாங்க இங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். முதல்ல உங்களுக்காக ஒரு நாடகம், சத்யவான் சாவித்திரி அவங்களுடைய கதை. இந்த சத்யவான் சாவித்திரி கதைய உங்க முன்னாடி நாடகமா வழங்க போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போய் நம்மளுடைய ஊரை பிரபலமாக்குனவர். இப்ப நான் யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க, யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த நாடகத்தை நான் எதுக்காக போகணும்னு நினைச்சது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் எது செய்யணும்னு நினைக்கிறேனோ அது நல்லபடியாக நடந்து முடியணும். சந்தியா, அம்மா, அப்புறம் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நான் என்ன பண்றேன்னு புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு நேரமா சொன்னது இந்த ஏரியாவை சேர்ந்த சூர்யாவை பத்தி தான். சூர்யானாவா? என்ன சரோஜா இது? சூர்யா இன்னைக்கு நாடகம் போடுறான், அத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இங்க பாருங்க பெரியம்மா, யாருக்கிட்டயாவது சொன்னா சர்ப்ரைஸா இருக்காது, அதான். அண்ணா நீங்களா? வணக்கம். அத்தை, இவரு சந்தியாக்காவோட அண்ணன் தானே? அப்படின்னா பெரியவரு இந்த நாடகத்தை பத்தி சந்தியாக்கா வீட்ல முன்னாடியே சொல்லிட்டாரா? ஆனா இத பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்க உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சத்யவான் சாவித்திரியோட கதையை பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இருந்தும் இவங்களை பத்தி இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாவித்திரி யாருன்னா பெரிய ராஜா அஷ்டபதியோட ஒரே மகள். அவங்க அழகை பத்தி சொல்லணும்னா சொர்க்கத்துல இருக்க தேவதைகளை விட அழகா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா சத்யவான், அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. யுவத் சேனாவோட பையன். இதுக்கப்புறம் மீதி கதைய நாடகத்துல நீங்களே பாருங்க. ஹே சூர்யாண்ணே, சத்யவான் ஒரு நாள் காட்டுக்கு போயிருந்தாரு. அந்த காட்டுல சாவித்திரியும் அவங்க தோழிகளும் வந்திருந்தாங்க. சாவித்ரி, நம்ம கஸ்தூரியா?
நீ இதே மாதிரி பூஜை செஞ்சிட்டு இருந்தனா கண்டிப்பா உனக்கு ரொம்ப நல்ல கணவர் கிடைப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ சொல்றது உண்மைதானா? ஆமா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சும்மா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத விதியோட விளையாட்டுன்னு சொல்றதா இல்ல வேற என்னன்னு சொல்றது? சாவித்திரிக்கு அவங்க வாழ்க்கை துணைவன் கிடைச்சிட்டாரு. அவங்க மனசுல இருக்கத அம்மா கிட்ட சொன்னாரு, அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா தன் மகளோட விருப்பம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜா சத்யவான் வீட்டுல போய் இது சம்பந்தமா பேசலாம்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல தான் நாரதர் அங்க வந்தாரு. இதுக்கப்புறம் கதை பாருங்க. நாராயண நாராயண. ராஜா, நீங்க என்ன செய்ய போறீங்க? சத்தியவானோட உங்க மகளுக்கு திருமணமா? அதுவும் அந்த சத்தியவானோடையா? அவனுடைய ஆயுள் மிகவும் குறைவு. அவன் வாழப்போவது இனி ஒரே 1 வருடம் மட்டும்தான். நாராயண நாராயண. இவர் சொல்றது உண்மைன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா, நீங்க சொல்றதுதான் உண்மை. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தும் என் பொண்ணோட வாழ்க்கை இருட்டுல தள்ள மாட்டேன். சாவித்ரி, இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அம்மா அவர்களே, அப்பா அவர்களே, புருஷன் பொண்டாட்டி உறவை பார்த்தீங்கன்னா அது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு உறவு. இந்த உறவெல்லாம் ஒரு நிமிஷத்துல ஏற்படக்கூடியது. மனசுக்கு நெருக்கமான ஒருத்தங்களை பார்த்தோன்னா அந்த நிமிஷமே நம்ம மனசு அவங்களை ஏத்துக்கும். அதே மாதிரி நான் மனசார சத்தியவான என் கணவனை ஏத்துக்கிட்டேன். எப்பவோ நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். என் விதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுபடியே நடக்கட்டும். நாராயண நாராயண. பொண்ணுன்னா அங்க பாரு, அதோ அப்படி இருக்கணும். நீயும் தான் இருக்கையே. இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு. பொண்ணு இவ்வளவு தூரம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவால எதுவும் பேச முடியாது. சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவ எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. காட்டுல ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் எப்பவும் சேர்ந்து இருப்பாங்க. காலையும் மாலையும் பூஜை செய்வாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே உயிரா இருந்தாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்பதான் சத்தியவனோட வாழ்க்கையில அந்த நேரம் வந்தது. நாரதர் சொன்னபடி எல்லாம் நடந்தது. இதோ அந்த காட்சி இப்போது உங்களுக்கு. நான்தோ யமதர்மன்.